வணக்கம். 7 மினிஸ்டர் டெக்னாலஜி. இப்போ என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோன் டெட்டில் இருந்தால் நம்ம எப்படிலாம் செக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து நோட்ஸ் எப்படி எடுக்குன்ற விஷயத்தை தான் அந்த வீடியோவில் முழுமையாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கிளாஸ் வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஃபோன் டெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம முதல் செக் பண்ண வேண்டிய சார்ஜிங் சர்க்யூட் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ யூஎஸ்பி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஆம்பியர் எடுக்குதா அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல் செக் பண்ணி பார்த்துக்கணும். எந்த ரீடிங்குமே எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்க்யூட் வந்து சார்ஜிங் சர்க்யூட் உள்ளே போயிருக்கா இல்லையா, இல்லை சார்ஜிங் ஏசி வேலை செய்யாமல் இருக்கா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு டிசி ரீடிங் எடுக்கான்றதை செக் பண்ணணும். டிசி பவர் சப்ளை ரீடிங் எடுக்கான்றது செக் பண்ணணும். 3.7 வோல்ட் 3 ஆம்ப் செட் பண்ணிவிட்டு ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த ரீடிங்குமே உங்களுக்கு எடுக்கலை. அப்போ ரீடிங் எதுவுமே எடுக்கலைன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ரீடிங் ஹையாக வந்துருச்சு, இல்லை ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது, இல்லை ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ரீடிங் வந்துட்டு ஸ்டக் ஆகி நிற்கிது, இல்லை ரீடிங் வரல, இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சார்ஜரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது 5 வோல்ட் ஃபஸ்ட்டு இன்புட் ஆகுதா, அந்த 5 வோல்ட் எங்கெல்லாம் போகுது, எந்த இடத்துக்குலாம் போகும், எந்த ஐசிக்கு போகுது, அதுக்கு இப்போ சார்ஜிங் ஐசிக்கு போகும். இப்போ 5 வோல்ட் இன்புட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போ சார்ஜிங் கனெக்டர் வழியாக ஸ்டிப் வழியாக நம்மளுக்கு மதர் போர்டுக்கு 5 வோல்ட் கிடச்சிருச்சு. அப்போ 5 வோல்ட் கிடச்சிச்சுன்னா சர்க்யூட் ஓகேன்னு சொல்லிட முடியாது. இதுக்கப்புறம் சார்ஜிங் ஐசிக்குள்ளே இன்புட் ஆகணும். அப்போது சார்ஜிங் ஐசி எங்கே இருக்குது, அது எவ்வளோ வோல்ட் அவுட்புட் தரும், எந்தெந்த இடத்துக்குலாம் வோல்டேஜ் வரும்ன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை ப்ராப்பராக தெரியணும்னா சர்க்யூட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சார்ஜிங் ஐசி வழியாக தான் நம்மளுக்கு வந்து விபிஹெச் வோல்ட் க்ரியேட் ஆகும், அல்லது விஎஸ்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 3.7 வோல்டேஜ் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும். அப்போது அந்த சார்ஜிங் சப்ளை ஆனது சார்ஜிங் ஐசியில் போய் கனெக்ட் ஆகுதான்றது செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சார்ஜிங் சர்க்யூட் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அதை பூட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா 3.1 வோல்டேஜ் கிடைக்குது, அதாவது விபிஹெச் சப்ளை ஆனது 3.1 இதில் கிடைக்குது. சர்க்யூட் ஓகே தான், அந்த சப்ளை எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஆப்போசிட் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது 7லேருந்து அதிகபட்சம் 8 இந்த ரேஞ்சில் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போது இது ஒரு பேட்ரி மாதிரி இந்த கெப்பாசிட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ சார்ஜிங் ப்ராப்பராக ஏறுதான்றது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் 2 சைடுமே வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ள சர்க்யூட்டில் மாஸ்பெட் வச்சு கனெக்ட் பண்ணி ஸ்விட்சிங் பண்ணி இந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாஸ்பெட் ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியில் செக் பண்ணும்போது 2 எண்ட்லேயும் பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்மளுக்கு விபிஹெச் சப்ளை கிடைக்கும், இன்னும் 2 நம்மளுக்கு ஹை வோல்டேஜில் 7 வோல்ட் இல்லை 8 வோல்ட் நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கும். இப்போது நம்ம சர்க்யூட் வழியாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பிட் மேப்லேருந்து ஃபாலோ பண்ணும்போது டேரெக்டாக வரக்கூடிய சார்ஜிங் சப்ளை ஆனது நம்மளுக்கு ஓவிபி சர்க்யூட் வந்துட்டு ஓவிபி சர்க்யூட் மூலமாக நம்ம அவுட்புட் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் ஐசிகளில் போய் கனெக்ட் ஆகும். இது பேஸ், எல்லா மாடலுக்கும் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ முறையாக வந்து நம்ம ஒரு டெட் ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சார்ஜிங் சர்க்யூட் வழியாக தான் இந்த இப்போ ஃபோன் ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜிங் லைனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த 5 வோல்டேஜ் எங்கெல்லாம் போகுதுன்றது முதல்ல செக் பண்ணி பார்த்துடணும். அதுக்கப்புறம் அது அவுட்புட் தரக்கூடிய வோல்டேஜ் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணணும். அதேபோல் இதில் மெயினாக வந்து பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டி தான் அதில் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 சைடுமே நம்ம வோல்ட் வரதான் செக் பண்ணி பார்த்துட்டோம். வோல்டேஜ் 2 பக்கம் நம்மளுக்கு வோல்டேஜ் கிடச்சிருச்சு. அப்போ உள்ளே இருக்க சர்க்யூட் ஐசி ஆனது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் பண்ணவும் ரெடியாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வோல்ட் கிடச்சி நம்மளுக்கு வந்து ரீடிங் எதுவுமே எடுக்கலை. அப்போ ரீடிங் எது எடுக்குன்ற விஷயம் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஒரு சார்ஜிங் ஐசி வேலை செஞ்சால் மட்டும் நம்மளுக்கு ரீடிங் எடுத்துடாது. அப்போ ரீடிங் எடுக்க வைக்கிறது காரணம் என்ன, எந்த ஐசின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து விபிஹெச் சப்ளை பார்த்துருப்போம். அந்த விபிஹெச் சப்ளை எங்கே போய் சேரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய இடங்களுக்கு போகுது. அது நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசிக்கும் போகும். இந்த பவர் ஐசி மூலமாக தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட்ன்ற விஷயம் எப்படின்னா சிஸ்டம் வோல்டேஜ் கிடைக்கணும், அப்புறம் எல்டி வோல்ட் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ சிஸ்டம் வோல்ட் வழியாக நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா நம்ம பக்காயில் வழியாக தான் சிஸ்டம் வோல்ட்டு கிடைக்கும். அப்போது இந்த காயில் நம்ம செக் பண்ணும்போது இந்த காயில் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துக்குலாம் கனெக்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காயில் பாருங்கள், ஒரு 2 கிளிக் பண்ணால் நேராக பவர் ஐசிலேருந்து வருது, இன்னும் 2 கிளிக் பண்ணால் மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளே போகுது. அப்போ நெக்ஸ்ட்டு வேறு எந்த இடத்துக்கும் போகல. அப்போ இந்த சிஸ்டம் வோல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எல்டி வோல்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், இங்கே ஒரு லைன் வந்து ஐசியில் கனெக்ட் ஆகுது, மறுபடியும் இன்னொரு லைன் வந்து மறுபடியும் ஐசிக்குள்ளே தான் கனெக்ட் ஆகுது. அப்போது 2 காயில் மட்டும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐசிக்குள்ளே கனெக்ட் ஆகி ஐசிலேருந்து திரும்ப எல்டிஓவாக க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த காயில் நம்ம பார்த்த 2வது காயிலானது நேராக இன்னொரு இடத்துக்கும் கனெக்ட் ஆகுது.
அது என்ன இடன்றது நம்ம நோட் பண்ணி பார்த்துக்குறோம் நம்ம. அப்போ பிட் மேப்பை ஃபாலோ பண்ணியும் சர்க்யூட்டில் வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் எந்தெந்த செக்ஷனில் எப்படி நம்ம சப்ளை க்ரியேட் ஆகுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சிட்டிங்க மட்டும்தான் அந்த வோல்ட் வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணால் அந்த ஐசி வேலை செய்யுன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் 5 பின் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் எல்டிஓன்னு சொல்லுவாங்க, லோ ட்ராப் அவுட் வோல்டேஜ். எல்டிஓ வந்து பவர் சப்ளை மூலமாக ரெடி பண்ணும், இல்லை தனியாக வந்து இந்த மாதிரி 5 பின் வரக்கூடிய எல்டிஓ கொடுத்துருப்பாங்க. அதில் 2 கால் மைனஸில் இருக்கும், ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா சிபியூலேருந்து சிக்னல் வரும், இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய சிக்னல் வோல்டேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்க்யூட் வோல்ட் தருதோ அந்த இடத்துல போய் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ சிபியூலேருந்து ஒன்று வந்துச்சு, இன்னொன்று பவர் ஐசிலேருந்து வருது, இன்னொன்று ஸ்பேரை கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அதில் லைன் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா இதில் கேமரா சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கேமராவுக்கு சப்ளை தரக்கூடிய எல்டிஓ அது. அப்போ கேமரா எப்போ ரன் ஆகுதோ அந்த நேரத்தில் தான் அந்த வோல்டேஜ் க்ரியேட் ஆகும். அப்போ அது சிபியூ ஆர்டர் சிக்னல் கொடுக்கணும், என்எம்எஸ் சிக்னல் தரணும், தந்தால் தான் அந்த வோல்டேஜை எல்டிஓ ரெடி பண்ணி அவுட்புட் தரும். அப்போ எல்டிஓ கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது அவுட்புட் தரக்கூடிய விஷயம். லோ ட்ராப் அப் வோல்டேஜ், கம்மியான வோல்டேஜை ரெடி பண்ணி தரும். அப்போது இந்த காயிலை வச்சு நம்ம வந்து சிஸ்டம் வோல்டேஜை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம். சிஸ்டம் வோல்ட்டை வச்சு தான் நம்ம எல்டிஓ ரெடி பண்ணுவாங்க. அப்போது இதை நம்ம லேஅவுட்டை வச்சு நம்ம வந்து அந்த ஐசியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, பவர் ஐசியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் அந்த காயிலை ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம லேஅவுட்டு சிக்மாடிக் டயக்ராம் ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு காயில் செக் பண்ண பார்த்திங்கன்னா அந்த காயில் நம்பரை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது அந்த காயில் இங்கே இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்டேஜ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காயிலுக்கு 1.2 வோல்டேஜ் வரணும். அது சிஸ்டம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. காயில் வழியாக பக் காயில் வழியாக வெளியே வர்றது. அந்த சிஸ்டம் வோல்டேஜ் எடுத்து திரும்ப ஐசிக்குள்ளே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ள இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வோல்டேஜ் வச்சு நம்மளுக்கு எந்த வோல்ட்டெலாம் க்ரியேட் ஆகுன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். அதாவது விபிகை சப்ளை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா விபிகை சப்ளை வச்சு தான் நம்ம வந்து சிஸ்டம் வோல்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கடையில் ப்ளஸ் மைனஸ் கடையில் அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கெப்பாசிட்டியில் வோல்ட் வருதா, அந்த விபிகே சப்ளை வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த வோல்ட் கிடைச்சாதான் S1 S2ன்ற சிஸ்டம் வோல்ட் ரெடி ஆகும். இப்போ இந்த சிஸ்டம் வோல்ட் 1.2 வோல்ட் அந்த பவர் ஐசி ரெடி பண்ணி மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளே இன்புட்டாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வோல்டேஜ் மூலமாக நமக்கு என்ன வோல்ட் க்ரியேட் ஆகுதுன்றதை நம்ம இதில் பார்ப்போம். நம்ம சிஸ்டம் வோல்ட் வழியாக நம்மளுக்கு வந்து எல்டிஓ சப்ளை அப்படின்ற விஷயத்த. அப்போ எந்த எல்டிஓ ரெடி பண்ணுதோ அந்த எல்டிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த எல்டிஓ அவுட்புட் வோல்டேஜ் என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டு அது எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்போது எல்டிஓ இருக்குது, எத்தனை எல்டிஓ இருக்குல்லோ அந்த எல்டிஓவில் ஏதாவது லீக்கேஜோ ஷார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பவர் ஐசி ஃபால்ட் ஆகும், பாதிக்கும். அப்போ எல்டிஓ வச்சு நம்ம காமனாக ஒர்க் ஆகிற செக்ஷன் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா மாடலுக்கும் கண்டிப்பாக எல்டிஓ சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு பவர் ஐசியை பற்றி தெளிவாக நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம ஈஸியாக டெட் ஃபால்ட்டை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ இந்த 2 காயில் கான்செப்டில் முதல் காயில் வந்து எல்டிஓ க்ரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டோம், 1.2 வோல்ட். அடுத்து ரெண்டாவது இந்த பக்கம் இருக்க காயில் நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். இந்த காயில் வச்சு நம்ம வந்து எந்த மாதிரி சிஸ்டம் வோல்ட் ரெடி பண்ணுறாங்களா, சிஸ்டம் வோல்ட்டை வச்சு நம்ம எல்டிஓ ரெடி பண்ணுறாங்கன்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி அந்த காயிலோட நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம லேஅவுட்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம சர்க்யூட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு எந்த காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த காயிலோட வோல்டேஜ் அந்த அவுட்புட் வோல்ட் வந்து 2.0 வோல்டேஜ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும், 2 வோல்ட் இதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வோல்ட் மறுபடியும் உள்ள வந்து பவர் ஐசிகள் இன்புட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் மூலமாக நம்மளுக்கு அந்த சிஸ்டம் வோல்டேஜ் வச்சு நம்ம எல்டிஓ என்னென்ன எல்டிஓ யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த இதில் கொடுத்துருக்காங்க. எல்டிஓ L1ன்ற விஷயம், அதாவது L1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை எல்டிஓ இருக்கோ அதை சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு இதில் இந்த சர்க்யூட்டில் இந்த காயில் வச்சு வரக்கூடிய எல்டிஓ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும், எத்தனை வோல்டேஜ் வருதுன்றது நம்ம சைடில் இந்த பக்கம் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் தெளிவாக நோட்ஸ் எடுத்து பார்த்தா தான் புரியும். ஒரு கான்செப்ட் சர்க்யூட் எடுத்து நம்ம எப்படி சிஸ்டம் வோல்ட் ரெடி ஆகுது, சிஸ்டம் வோல்ட் வழியாக வந்தது, எல்டிஓ எப்படி ரெடி ஆகுது, எல்டிஓ எந்தெந்த கையில் எல்டிஓ கான்செப்டை ரெடி பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ரெடி பண்ணலை. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காயில் மட்டும் தான் எல்டிஓ க்ரியேட் பண்ணுது. அதனால தான் 2 கான்செப்ட் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மற்ற காயில் ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம வோல்டேஜை க்ரியேட் பண்ணுதுன்ற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நம்ம அப்போது ஒரு பவர் ஐசிலேருந்து வந்து பவர் ஐசி மூலமாக ஒரு மறுபடியும் இன்புட் ஆகி அதுலேருந்து சர்க்யூட் ஐசி வழியாக அவுட்புட் ஆகி வெளியே கிடைக்கும் நம்மளுக்கு.
இப்போது ஏற்கனவே வந்து இந்த கேமரா சர்க்கியூட்டை பற்றி சொல்லியிருக்கும் போது இந்த எல்டிஓ கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து 5 பின்னு வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் நான். 5 பின்னு தான் அந்த எல்டிஓ கான்செப்ட். அதில் வந்து எனேபிள் சிக்னல் வந்து நம்ம சிபியூலேருந்து வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசிலேருந்து 2.0 வோல்டேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமரா கனெக்டருக்கு வந்து வோல்டேஜ் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கான்செப்ட் பேஸை தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்டிஓ என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அப்போ இதை வந்து இந்த விஷயத்தை வந்து சாம்சங் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஓ 5 பின் கான்செப்டை தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு மாடல் வந்து பவர் ஐசிக்குள்ளேயே இதை க்ரியேட் பண்ணி வச்சு நிறைய வோல்டேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இந்த பேஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த காயில் எல்லாமே எல்டிஓவாக க்ரியேட் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 காயில் 1.2 அந்த வோல்டேஜும் ப்ளஸ் 2.0 வோல்டேஜும் நம்ம எல்டிஓ க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ எல்டிஓ கான்செப்ட்டுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற காயில் ஃபுல்லாக நம்ம 1 by 1 செக் பண்ணி பார்க்க போகிறோம். மற்ற காயிலுக்கெல்லாம் என்ன மாதிரி வோல்டேஜ் க்ரியேட் ஆகுது, எந்த இடத்துக்கெலாம் போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்டிஓ கான்செப்ட் இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.0லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பின் வரக்கூடிய எல்டிஓ கான்செப்ட் வச்சுட்டு அந்த எல்டிஓ வச்சு நம்ம வந்து கேமராவை ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க இதில். அப்போ இது சில மாடலில் இருக்கும், சில மாடல் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இதே பேஸ் கான்செப்ட் பேசிக்கு தான். இப்போ சிபிலேருந்து ஒரு எனேபிள் சிக்னல் தர்றாங்க. அந்த எனேபிள் சிக்னல் நம்ம பாருங்கள், இதில் வந்து எனேபிள் சிக்னல் தான். அந்த ரெசிஸ்டர் தான் நம்பர் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ரெண்டாவது ஏற்கனவே பார்த்த அந்த பக்காயிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் அந்த 2 வோல்ட் ஆனது நம்மளுக்கு வோல்டேஜ் இன்புட்டாக எடுத்துகிட்டு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கனெக்டருக்கு அவுட்புட்டாக கொடுக்குறாங்க இது. அப்போ எல்டிஓன்ற விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பின் இருக்கும், 2 பின் மைனஸ் இருக்கும், 1 எனேபிள் சிக்னல் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ளை லைன் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று அவுட்புட் இருக்கும். இப்போ இது பாருங்கள், கேமரா கனெக்டரில் போய் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இதில். அப்போ பவர் சப்ளை மூலமாகவும் ரெடி ஆகும், தனியாகவும் எல்டிஓ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் எப்படி சப்ளை க்ரியேட் பண்ணுறாங்கன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபால்ட்டவே அட்டன் பண்ண முடியும். இப்போது டெட் ஃபால்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து பவர் ஐசிலேருந்து என்ன மாதிரிலாம் வோல்டேஜ் ரெடி ஆகும், அந்த வோல்ட்டில் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது. இப்போது இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சர்க்யூட் பேஸை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து போர்டை வச்சு செக் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குதுன்ற விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எதில் பிரச்சனைன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே காமிச்சது தான் அந்த எல்டிஓவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேமரா கனெக்டரில் கனெக்ட் ஆச்சு, 2வது சிபிலேருந்து எனேபிள் சிக்னல் கிடச்சிச்சு, 2வது பவர் ஐசிலேருந்து அந்த 2 வோல்ட்டு கிடச்சி தான் இந்த சர்க்யூட் வந்து ஸ்விட்சிங் பண்ணி நம்மளுக்கு வோல்டேஜை க்ரியேட் பண்ணி தர முடியுது. அப்போ இந்த சர்க்யூட் பேர் தான் எல்டிஓன்னு சொல்லுவாங்க, லோ ட்ராப் அப் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போது இது 2 காயில் வச்சு நம்ம பார்த்துட்டோம். மற்ற காயில் செக் பண்ணுறோம் பாருங்கள். இந்த காயில் வந்து ஐசியிலேருந்து அவுட்புட் ஆகுது, நெக்ஸ்ட்டு அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் 2 காயிலுமே ஒரே லைனில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இன்புட்டு இது அவுட்புட்டு. இந்த அவுட்புட் லைன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போகக்கூடிய சர்க்யூட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபியூ தான் இருக்கும். இப்போ 2 காயில் கான்செப்ட்டுமே ஐசிலேருந்து தான் வெளியில் வருது. அது வெளியில் அவுட்புட் ஆகிற லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஐசிலேருந்து வெளியே வந்துட்டு பக் காயில் மூலமாக வெளியே வந்துட்டு கெப்பாசிட்டிலாம் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிறது கன்ஃபார்மாக நம்மளுக்கு சிபியூ தான் இருக்கும், அது ப்ராசராக தான் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்டிஓ ரெடி பண்ண வாய்ப்பு இல்லை. இதை பாருங்கள், டேரெக்டாக சிபியூவில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜ் என்னன்றது நம்ம சர்க்யூட் வச்சு ஃபாலோ பண்ணாலே ஓகே, எத்தனை வோல்டேஜ் வரும், அது வருதா இல்லையன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ரீடிங் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேமும் சிபியும் வேலை செஞ்சால் தான் ரீடிங்கே எடுக்கும் உங்களுக்கு. இப்போ மெமரி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ரீடிங்ஸ் வரும், ஸ்டக் ஆகி நிற்கும். ஆனால் ரேம் பிரச்சனை ஆயிடுச்சு அல்லது சிபியூ ஒர்க் ஆகலை, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ரீடிங்குமே எடுக்காது ஃபஸ்ட்டு. அதேமாதிரி சப்ளையில் மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரீடிங் எடுக்க வாய்ப்பு இல்லை, வேலை செய்யாமல் இருந்தால் பவர் ஐசி எல்லாமே. அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அப்படின்னா கண்டிப்பாக இந்த காயிலோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஓ க்ரியேட் பண்ணுதா அல்லது நம்மளுக்கு டேரெக்டாக பக் காயிலேருந்து த்ரூவா சிபியூக்கு மட்டும் தான் வோல்டேஜ் போதான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே பாருங்கள், எல்லாமே பாருங்கள் டேரெக்டாக சிபியூக்குள்ளே போகுது, திரும்ப மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளே இன்புட் ஆகலை. நல்லா பாருங்கள், மற்ற 2 காயில் சொல்லும்போது பவர் ஐசிக்குள்ளே இன்புட் ஆச்சுன்னு சொன்னேன் நான். இதில் பவர் ஐசி இன்புட் இல்லை, நேராக பவர் ஐசிலேருந்து அவுட்புட் ஆகி நெக்ஸ்ட் அந்த காயிலோட அடுத்த எண்டு வந்து சிபியூவில் கனெக்ட் ஆகுது. இந்த பாருங்கள், எல்லா காயிலும் நம்ம செக் பண்ணி காட்டுறேன். எல்லா காயிலோட கனெக்ஷனும் அவுட்புட் கடைசி சிபியூவாக தான் இருக்கும், வேறு எந்த செக்ஷனுக்கும் அது போகலை. அப்போது
நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபால்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல பிரச்சனைன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், காரணம்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பாருங்கள், அப்போ நான் பார்த்த அந்த 5 காயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து CPU தான் இருக்குது. மறுபடியும் பவர் ஐஸ்குள்ளே இன்புட் ஆகலை. அந்த மற்ற 2 காயில் நம்ம முதல் 2 பார்த்த காயிலுமே கண்டிப்பாக சிஸ்டம் வோல்டேஜ் மூலமாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி LDO வோல்ட்டாக மாற்றக்கூடிய அந்த பக் காயில்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதில் 1 வோல்ட் 2 வோல்ட் கான்செப்ட் மெயினாக வந்து நம்மளுக்கு LDO கான்செப்ட் ரெடி பண்ணக்கூடிய பூஸ்ட் காயிலாக தான் பக் காயிலாக தான் இருக்கும். பூஸ்ட் காயில் பக் காயிலுக்குள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பூஸ்ட் காயில் வோல்டேஜ் அதிகமாக கடத்தும், பக் காயில் ஆம்பியர் அதிகமாக கடத்தும். அப்போ CPU சர்க்யூட் வேலை செய்கிறதுக்கு ஆம்பியர் ஜாஸ்தியாக தேவைப்படும். அப்போ பக் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், ஒரு காயில் நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஏற்கனவே பார்த்தா வந்து LDO கிரியேட் பண்ண காயில் கிடையாது, நம்மளுக்கு வந்து நேராக CPUவில் கனெக்ட் பண்ணக்கூடிய காயில். இந்த பக் காயில் வந்து ஆம்பியர் தரக்கூடிய காயில். அந்த காயில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஆகி நம்ம நெக்ஸ்ட் வந்து 2 காயிலும் ஒரே கனெக்ஷனில் ஜாயிண்டாக இருந்தது. அதுக்கு என்ன மாதிரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 0.8 வோல்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்மியான வோல்டேஜ் 0.80 வோல்டேஜ் இதில் கிடைக்கும். 1 வோல்ட்டோட கம்மியாக இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜ் நம்ம LDO க்ரியேட் பண்ணலை. அப்போ நீங்கள் நினைக்கலாம் LDO கான்செப்ட் வந்து எல்லா காயிலுமே பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஒரு சில காயில் மட்டும் தான் பண்ணுவோம். அது இன்புட் அவுட்புட்டை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது கடைசியாக முடிய போகிறது எங்கே முடியும்? CPUவில் போய் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு காயிலையும் செக் பண்ணி பார்த்தாலும் கன்ஃபார்மாக அந்த லைனோட இன் அவுட் விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக இதை வச்சு என்ன க்ரியேட் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி ஃபால்ட் அட்டன் பண்ணுற விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒரு பேஸை தெளிவு பண்ணிட்டீங்கனாலே ஃபால்ட் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்யூட்டில் என்ன மாதிரி டைப் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, எப்படி வோல்டேஜ் அது வருது அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ வரும் அதில் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், எந்த பாதையிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம ஃபால்ட் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த காயில் ஒன்றுனா நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது அதுக்குரிய ஒவ்வொரு காயிலுக்கும் என்ன மாதிரி வோல்டேஜ் அவுட்புட் ஆகுது. இப்போ எல்லா காயிலும் பெரும்பாலும் 0.80 0.90 இந்த மாதிரி வோல்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சிஸ்டம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பக்காயிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னா சிஸ்டம் வோல்டேஜ். அந்த பக்காயிலோட சிஸ்டம் வோல்ட் அவுட்புட் எங்கே போகுது? டேரெக்டாக CPUக்குள்ளே போகுது. மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளே வரல, டேரெக்டாக CPUக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். CPUக்கு வரக்கூடிய ஆம்பியர், ஹெவி ஆம்பியரை வந்து கடத்துறதுக்கு கண்டிப்பாக பக்காயில் வச்சு கம்மியான வோல்டேஜ் கொடுத்து அந்த சர்க்யூட்டை வேலை செய்ய வைப்பாங்க. அப்போது அதிகமான சிக்னல் கொண்டு போகிறது அனுப்புகிறது எல்லாமே வந்து ப்ராசராக இருக்கும். அந்த சிக்னலை ரெடி பண்ணக்கூடிய அந்த கோடிங் எல்லாமே வந்து ரேமில் தான் இருக்க போது. ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கொடுத்தா தான் ரேம் கோடிங்கை ரெடி பண்ணும். சாஃப்ட்வேர்ன்ற விஷயம் வந்து மெமரியில் தான் இருக்கும்னு சொல்ல வரேன். ரேமில் சாஃப்ட்வேர் கோடிங் இருக்காது. நார்மல் கோடிங் ஆன் பண்ணால் அந்த கோடிங் க்ரியேட் ஆகும், அதை வச்சு ரன் ஆகும். 01 கான்செப்ட் படி ரேம் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ அந்த ஆம்பியரை ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பக்காயிலேருந்து நம்மளுக்கு வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் ஆம்பியர் ப்ராப்பராக கிடைக்கும். அதன் மூலமாக தான் சர்க்யூட்டை ரன் பண்ண வைக்க முடியும். அப்போ CPU அதிகமாக ஹீட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக சூடாகும். காரணம் வந்து CPU அதிகமான ஆம்பியர் எடுத்துக்கிறோம். அப்போ வோல்டேஜ் கம்மியாகவும் ஆம்பியர் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வோல்டேஜ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது EDL பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்காம்ஸ் ப்ராசராக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு EDL பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ EDL பாயிண்ட்டை வச்சு நம்ம CPU ப்ராப்பராக இருக்கான்ற செக் பண்ணுறதுக்கு அப்போ அது 2 டெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், கீழே 2 டெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டெஸ்டிங் பாயிண்ட்டை வச்சு இப்போ இதில் பாருங்கள் 1.8 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு பவர் ஐஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ். EDL பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தெளிவாக போர்டில் காமிக்கிறவங்களுக்கு, 2வது EDL பாயிண்டில் வந்து CPUலேருந்து ஒரு லைனும் 2வது பவர் ஐசிலேருந்து லைன் வரும். இது 2ஐயும் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும். நம்ம சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணுறோம்னா கோல்காம் ப்ராசராக இருந்தால் கண்டிப்பாக EDL பாயிண்ட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே, அந்த மாடல் அடித்து பார்த்தீங்கனாலே அந்த கோல்காம் ப்ராசராக இருந்தால் EDL பாயிண்ட் இருக்குது. அந்த EDL பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணி தான் நம்ம சிஸ்டத்தை, அதாவது மொபைலை சிஸ்டம் மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரை நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். அப்போது இந்த வோல்டேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா பவர் ஐசிலேருந்து வோல்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் CPU சரியாக கனெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ வோல்டேஜ் வந்து -V வந்து பார்த்திங்கன்னா CPUலேருந்து வரும், ப்ளஸ் வோல்ட் ஆனது பவர் ஐசிலேருந்து வரும். அது 2ஐயும் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிவைஸை கனெக்ட் பண்ணுவோம். இந்த பாருங்கள், USB பூட்டுன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, பூட்டிங்கோட கான்செப்ட்டு. பூட் பண்ணி தான் நம்ம வந்து செல்லை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போது அதில் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க.
அந்த ரெஜிஸ்டர் தான் பிட் பேபிள் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அப்போ ஒன்று பவர் ஐசிலேருந்து வரணும் 1.8, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிபியூலேருந்து வரும். அப்போது இதை வச்சு நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணாலே சிபியூ ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும், கனெக்ட் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். இப்போது ஒரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ சரியாக ஒரு சிபியூ எடுத்து நம்ம ரீபால் பண்ணி திரும்ப வைக்கிறோம்னால் கண்டிப்பாக சிபியூ கனெக்ட் பண்ணுற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னா Qualcommனா ஐடியல் பாயிண்ட்டு. இதை MediaTekனா அதுக்குரிய கனெக்ட் பண்ணுற வால்யூம் பட்டனோ ஆன் ஆஃப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம கன்ஃபார்மாக சிபியூ ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி டெஸ்டிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஓகே ஃபோன் ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, சிபியூவில் பிரச்சனை இருக்கான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ரீடிங் எடுக்கலன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பேஸ் வந்து சிபியூ ரேமை தான் நம்ம தெளிவாக நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு பக்காயில் வோல்டேஜ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த பூட்டிங் கான்செப்ட் ஐடியல் பாயிண்ட்டை நம்ம வோல்டேஜ் தான் செக் பண்ணி பார்க்கணும். அந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த பேஸ் எல்லா மாடலுக்கும் காமன் கான்செப்ட். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே காமனாக தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஃபோன் எடுத்தால் இந்த பேஸ் வந்து Qualcommனா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ MediaTek எப்படின்னா பவர் ஐசி ஃபங்க்ஷன் ஆகும், அதேமாதிரி சிபியூ ஃபங்க்ஷன் ஆகும், ரேம் எப்படிலாம் வேலை செய்யுன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ காமனாக கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஃபோனில் வந்து சிபியூ பிரச்சனையாக பவர் ஐசி பிரச்சனைன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து VPH ரெடி ஆகும், அதுக்கப்புறம் பவர் ஐசி ரன் ஆகணும், அதுக்கப்புறம் சிஸ்டம் வோல்ட் ரெடி ஆகணும், சிஸ்டம் வோல்ட் வழியாச்சு நம்ம LDO கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஐடியல் பாயிண்ட் மற்ற விஷயங்களுக்கு சப்ளை வோல்ட் கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஆன பட்டன்லேருந்து எல்லாத்துக்குமே வோல்டேஜ் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபோனை வந்து ரன் பண்ண போகிறோம். ஆன பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த செக்ஷன் வேலை செய்யும். அதுமாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது தேவைப்படாது, டேரெக்டாக நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வோல்ட்டை செக் பண்ண முடியும். அந்த பக்காயிலுக்குலாம் வோல்ட் வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அதை உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா VPH சப்ளைன்றது இந்த காயில் வழியாக பூஸ்ட் காயில் வழியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் கிடைச்சா தான் இந்த சார்ஜிங் ஏசி ரன் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதை வச்சு மட்டும் இல்லை, என்ன அதில் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ட்ரிக்ஸ் அந்த பூட் கெப்பாசிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். ப்ராப்பராக சார்ஜ் ஏறலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபோன் ரன் ஆகலை அப்படின்னு சொன்னால் ரன் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது VPH வோல்டேஜ் வரணும். அந்த வோல்டேஜ் ஆனது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஏசி சுற்றி இருக்க அந்த கெப்பாசிட்டிக்கு வரணும். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் வோல்ட்டு, சிஸ்டம் S1 S2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வோல்டேஜ் வரக்கூடிய இன்புட் சப்ளை வரக்கூடிய கெப்பாசிட்டி ஃபுல்லாக வரிசையாக சுற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியில் ஃபுல்லாக நம்மளுக்கு வோல்டேஜ் ப்ராப்பராக வருதான் செக் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி அடுத்தடுத்து காயில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பக் காயில் மூலமாக நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஆகி கிடைக்கணும். இந்த பாருங்கள், சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது 1.2 வோல்ட் கிடைக்கும். அப்போது பேட்டரி போடணும்னு அவசியம் இல்லை, சார்ஜரை கனெக்ட் பண்ணாலே இந்த வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட்டு காயில் பார்க்குறோம். ஏற்கனவே சொன்ன 2 காயில் சொன்ன பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு காயில் பார்த்துட்டோம், அதில் வோல்ட் கிடச்சி. இதில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. அப்போது சார்ஜிங் லைன்லேயே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் அவுட்புட் தரும். 0.8, 9 அந்த மாதிரி வோல்ட் கிடைக்கும்னு சொன்னேன். அந்த வோல்ட்டு அடுத்த காயிலையும் நம்மளுக்கு கிடைக்கல. அடுத்த நெக்ஸ்ட்டு காயில் செக் பண்ணி பார்க்குறோம், இதுக்காக வோல்ட் வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். நம்ம இதுலேயே நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கல. இப்போ வோல்டேஜ் கிடைக்கல நம்ம என்ன நினைப்போம், ஓகே பவர் ஐசி வேலை செய்யலை போல் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்படி தானே சார்? இப்போ நம்ம இதை தெளிவாக நம்ம பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா காயிலையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு காயிலில் மட்டும் 1.2 வோல்ட் கிடச்சிருச்சு. மற்ற காயில் எதுலேயுமே நம்மளுக்கு வோல்டேஜ் எதுவுமே கிடைக்கல. 0.8ன்றது வரணும், 0.001, 02 மாதிரி தான் வருது. கடைசியாக காயில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 வோல்ட் கிடைக்குது. ஏற்கனவே சொன்ன சிஸ்டம் வோல்ட் ரெடி பண்ணக்கூடிய இந்த ஒரு காயிலும் நெக்ஸ்ட்டு அடுத்த லாஸ்ட்டாக பார்த்த இந்த காயிலும் 2 காயிலுக்கும் வோல்டேஜ் கிடைக்கிது. ஆனால் மற்ற இடையில இருக்க காயில் எதுக்குமே நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கல. அப்போ காரணம் என்ன? அப்போ பவர் ஐசி ஃபால்ட்டாக இருக்குமா? ஆனால் ரீடிங் எதுவுமே எடுக்கலையே சார் உங்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈடியல் பாயிண்ட் கனெக்ட் பண்ண சொன்ன மாதிரி பூட் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் 1.8 வோல்ட், 1P8னா 1.8 வோல்டேஜ். இதான் ஈடியல் பாயிண்ட் சொல்லுவாங்க Qualcomm ப்ராசராக இருக்கனால. அப்போ ஈடியல் பாயிண்ட் இந்த மாதிரி டெஸ்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. தெரியலன்னா நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி அது Qualcomm ப்ராசர் இருக்கான்றது ஐசியை பார்த்தாலே தெரியும், மேலே எழுதியிருப்பாங்க அது என்ன ப்ராசர்னு சொல்லி. அதை வச்சு நீங்கள் அந்த மாடல் டைப் பண்ணி கூகுளில் வந்து ஈடியல் பாயிண்ட் அடிச்சிங்கனாலே ஈடியல் டெஸ்டிங் பாயிண்ட் ஃபோட்டோஸ் காமிச்சிருப்பாங்க, இமேஜில் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஈடியல் பாயிண்ட் வோல்டேஜ் வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணாலே, சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வோல்டேஜ் வரும். கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ், அந்த மைனஸ் ஆனது பூட்லேருந்து வரணும், சிபியூலேருந்து வரணும். 1.8 வோல்ட் வந்து பவர் ஐசிலேருந்து வரும். 2 வோல்ட், அது ரெண்டையும் செக் பண்ணுறோம். 0.075 வோல்டேஜே வரல இங்கே. அப்போ வோல்ட் வரலன்னா ஒன்று வந்து நம்ம 1.8 வோல்ட் இந்த பவர் ஐசி சர்க்யூட்டில் ஃபால்ட் இருக்கும், அல்லது சிபியூ சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், சிபியூலேருந்து வோல்டேஜ் கிடைக்காமல் இருக்கலாம், சிபியூ ப்ராப்பராக மாட்டாமல் இருக்கலாம், சிபியூ சர்க்யூட் ஷார்ட் ஆகிட கூட இருக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம அது ஒவ்வொரு பின்னுக்கும் வந்து வேல்யூ செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
இப்போது அந்த ஐடியல் பாயிண்ட்டுக்கு வோல்டேஜ் கிடைக்கல. ரெண்டாவது பக் ஆயிலுக்கு சிபியூக்கு போகிற பாதையில் பக் ஆயில் போச்சு பார்த்தீங்களா, அந்த காயில் எதுலேயுமே நம்மளுக்கு வோல்டேஜும் வரல. ஆனால் சிஸ்டம் வோல்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு காயிலுக்கு வந்து 350 காட்டுச்சு, ஓம்ஸ் காட்டுது. ரெண்டாவது காயில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், அதில் பாருங்கள் 0.1 தான் கிடைக்குது. அதாவது இந்த பக்காயில் பொறுத்தவரை பெரும்பாலும் 30, 40, 50 ஓம்ஸ் வந்து பீப் சவுண்ட் அடிக்கலாம், ஓகே. ஆனால் இதில் மற்றதெல்லாம் செக் பண்ணும்போது வோல்ட்டு வராத காயில் ஃபுல்லாக பாருங்கள் 0.01 0.1ன்ற விஷயம் தான் காட்டுது உங்களுக்கு. அப்போது சரியான வேல்யூ அதில் கிடைக்கல. அந்த பால்ஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ ஷார்ட்டான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையாக இருக்கலாம், அல்லது வந்து சிபியூ கூட இருக்கலாம். அப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த காயில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பவர் ஐசி ரன் ஆகக்கூடிய மெயினான சிஸ்டம் வோல்டேஜ் வரக்கூடிய அந்த எல்டிஓ கிரியேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் 2 காயிலுக்கும் வருது. இப்போ கடைசியாக பாருங்கள், அந்த காயில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த 2 வோல்ட் வச்சு பார்த்திங்கன்னா அந்த காயில் செக் பண்ணும்போது 340 ஓம்ஸ் காட்டுது. அப்போது அந்த சிஸ்டம் வோல்ட் ரெடி பண்ணக்கூடிய அந்த எல்டிஓ கிரியேட் பண்ணக்கூடிய காயில் நல்லா தான் இருக்குது. அந்த சர்க்யூட் அவுட்புட் அது வோல்டேஜும் வருது, வேல்யூ வருது. அப்போது நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக சிபியூக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா வந்து வேல்யூ கம்மியாக வருது, அங்கே வோல்டேஜும் வரல. வேல்யூ 30, 40 வந்துட்டு வோல்டேஜ் வந்தால் கூட ஓகே, 0.89 வோல்ட் வந்தால் கூட கண்டிப்பாக நம்மளுக்கு சர்க்யூட் சிபியூ ப்ராப்பராக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா வோல்டேஜ் சரியாக கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கன்ஃபார்மாக இந்த பிரச்சனைக்கு வந்து காயில் ரிமூவ் பண்ணி பார்க்குறதோட டேரெக்டாக நம்ம வந்து சிபியூவை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா காயில் வந்து நம்ம இடையில் அந்த பக்காயில் சொன்னோம்ல 0.1 காட்டுது அப்படின்னா அந்த பக்காயில் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பக்காயில் 2 எண்டில் ஒன்று பவர் ஐசிலேருந்து வரும், இன்னொன்று வந்து சிபியூவில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ காயில் எடுத்து பார்க்கும்போது எந்த எண்டில் வந்து நம்மளுக்கு வேல்யூ கம்மியாக வருதுன்னு பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு பவர் ஐசிலேருந்து வெளியே ஒரு லைன் வந்து ஓம்ஸ் காட்டுது அப்படின்னா பவர் ஐசி ஷார்ட் இல்லைன்னு அர்த்தம். ஆப்போசிட் லைனில் ஷார்ட் இருக்குது, வேல்யூ கம்மியாக காட்டுதுன்னா அது ஆப்போசிட் லைன் எது சிபியூ. அப்போ சிபியூவில் ப்ராப்ளம் இருக்குது, சிபியூக்குள்ளே ஷார்ட் ஆகிருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ பவர் ஐசியில் இதில் மிஸ்டேக் கிடையாது, கண்டிப்பாக சிபியூவில் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஐடியல் பாயிண்டில் வந்து 1.8 வோல்ட் வந்திருக்கணும். கண்டிப்பாக ஐடியல் பாயிண்டில் வரக்கூடிய வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கல. ஐடியல் பாயிண்ட் வோல்ட் வந்து எங்கேருந்து கிடைக்கும், பவர் ஐசிலேருந்து கிடைக்கும். அப்போ அந்த வோல்டேஜில் மிஸ்டேக் இருக்குது. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வந்து சிபியூவில் பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் ஒன்றுனா நீங்கள் நோட்ஸ் எடுத்து பண்ணால் ஈஸியாக நீங்கள் ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு சிபியூ மட்டும் நம்ம எடுத்து பண்ண வேண்டியிருக்கும், ரீபால் பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் இந்த பிரச்சனை எதுக்காக வருது அப்படின்னா பெரும்பாலும் ரொம்ப அதிகமான ஹீட் கொடுப்பாங்க, ஓவரான ஹீட்டு அதிகமான ஏர் கொடுத்து சின்ன சின்ன பொருள் எடுத்து ரொம்ப ஹீட் அதிகமாக கொடுப்பாங்க. எப்போயுமே ஹீட்டை கம்மி பண்ணி ஒரு 300, 350, 320 ரேஞ்சில் வச்சு நம்ம ஸ்பேரு கெப்பாசிட்டர் மற்றதெல்லாம் எடுத்து வைக்கலாம், தப்பு இல்லை. ஏரை குறைச்சிக்கணும். காமனாக சில ப்ளோயர் வந்து 20 வச்சா போதும் ஏர், இல்லை சில ப்ளோயர் 0 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து எடுத்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேஸ்ட் போட்டு அந்த டைமிங்கில் எடுத்தால் ஓகே. நீங்கள் அதிகமாக 350, 400, 450க்கு மேலே போகும்போது அதிகமான ஏர் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிபியூலேருந்து எல்லாமே ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கும். அப்போ சிபி எடுக்கும்போது பேஸ்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குரிய க்ளூ ரிமூவ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டை லிக்விடை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளூ ஃபுல்லாக வந்து கட்டி வச்சு லேசாக சுற்றி இருக்க அந்த சைடில் இருக்க எல்லா ஸ்பேர்ஸ்லையும் பட்டுறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் லேசாக நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். இதுலேயும் ஹீட் அதிகமாக வச்சு ஏர் அதிகமாக வச்சு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது தான் லெட்டு பிதிங்கி வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு இந்த ஃபோனு. அப்போது இந்த ஷார்ட் சர்க்யூட்டை காரணம் வந்து கண்டிப்பாக நம்மளாக தான் இருக்கும். ஒரு சர்வீஸ் பண்ணுறோம்னா அதுக்கு இன்னொரு இடத்துல ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதோட கான்செப்ட் அப்டேட் ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக பண்ணியிருப்பார், அவரே ஃபால்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பான்ற. அப்போது அதெல்லாம் யோசித்து நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணணும். எடுத்தோடனே எல்லா மாடலுக்கும் ஒரே கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி பண்ணக்கூடாது. ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கான்செப்ட் இதான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதை டச் பண்ணவே ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். அப்போது இப்போ இந்த சிபியூ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ மாறுதா இல்லையா, ஷார்ட் போயிருக்கான்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அப்போ சுற்றி இருக்க அந்த க்ளூவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுவும் பொறுமையாக தான் பண்ணணும். அவசரப்பட்டு உடனே ஹீட் பண்ணி உடனே எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு க்ளூ ரிமூவ் பண்ணுறது கம்மியான ஹீட்டும் கம்மியான ஏரும் கொடுத்து நம்ம பண்ணணும். ஒரு 300 வச்சுக்கலாம், 330 வச்சுக்கலாம். ஏர் வந்து 20 வச்சுட்டு அல்லது 30 ரேஞ்சில் ஏர் வச்சுட்டு நம்ம வந்து நார்மலாக அந்த க்ளூவை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணணும். ரொம்ப ஓவர் அதிகமான ஹீட் கொடுத்தீங்கன்னா ஒரு லெட்டு ஹீட் பண்ணுறது மெல்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 400 இருந்தால் போதும். சீக்கிரம் 2 செகண்டில் அது மெல்ட் ஆகிடும். அப்போது ஒரு ஐசியை கழட்டும் போது மட்டும்தான் கொஞ்சம் ஹீட் கூட கொடுக்கணும். சிபியூவில் எடுக்க போகிறீங்க, பேஸ்டட் ஐசி எடுக்கணும்னா கூட வைக்கலாம், தப்பு இல்லை. 350, 400 கூட வைக்கலாம். ஆனால் அந்த டைமிங்கில் அதை பேஸ்ட்டு சுற்றி அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். எடுத்த உடனே எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. பிரிண்ட் கட் ஆகாமல் எடுக்க தெரியணும் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் பொறுமையாக வந்துங்க ப்ராக்டிக்கலாக ஒரு பழைய ஃபோனை வச்சு ட்ரை பண்ணணும். கஸ்டமர் ஃபோன்
ஃபோனை வச்சு கற்றுக்கூடாது. பழைய ஸ்க்ராப் ஃபோனை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும்போது எவ்வளோ ஹீட்டில் இந்த ப்ளோயர் நம்ம ப்ளோயர் செட் ஆகிருக்கு, எவ்வளோ ஏர் வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த ப்ளோயர் வித்தியாசப்படும். அப்போ ஒரு கம்பெனி அந்த பேஸ்ட்டு வித்தியாசப்படும் போது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் மாறும். இதை பாருங்கள் 380 வச்சுருக்கேன், 57 ரேஞ்சில் வந்து ஏரை வச்சுருக்கேன். நான் வச்சுட்டு நம்ம ஹீட் கொடுக்குறேன். இது 2-3 செகண்ட்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க முடியும் நம்மளுக்கு. அப்போ எந்த சைடில் ஸ்பேர்ஸ் இல்லையோ அந்த இடத்துல நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி உடனே எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நான் வீடியோக்காக ஜஸ்ட் நான் ஒரு 2-3 செகண்ட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓப்பனராக வைக்கிறேன். நான் எடுத்தோடனே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அது ரொம்ப பேலன்ஸும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதிகமாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ டைம் எடுத்து நீங்கள் அதை பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பண்ணணும். பாருங்கள், அழகாக வந்துடும். எந்த டேமேஜ் இல்லாமல் அழகாக நீங்கள் ஈஸியாக நம்ம எடுக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ இதில் பிரச்சனை, இப்போ இந்த ஐசியில் இருக்க அந்த பால்ஸ் வந்து ஷார்ட் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வேல்யூ மாறி இருக்கும்னு சொல்ல வரேன் நான். அப்போ 2 காயிலில் வரக்கூடிய வோல்டேஜெலாம் ப்ராப்பராக அந்த வேல்யூலாம் சரியாக வருது. மற்ற இடங்கள் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் காரணம் என்னென்னா சிபியூவில் கனெக்ட் பண்ணுறதுனால. அப்போ சிபியூவில் தான் ப்ராப்ளம்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். இதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ பிக்க வச்சு இதுவும் பொறுமையாக தான் பண்ணணும். அவசரப்பட்டு தேய்ச்சானா கூட ஃப்ரண்ட்டில் கூட பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அதை வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஐசி ரீபால் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூ செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி காட்டின வேல்யூ 0-1 அந்த மாதிரி ரேஞ்ச் வேல்யூ காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 400 ரேஞ்சில் வேல்யூ காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக சிபியூவில் ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ சரியாக கிடைக்கல, வோல்டேஜும் சரியாக வரலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரச்சனை வந்து சிபியூ தான், பால்ஸ்னால தான் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு அட்டன் பண்ணால் தான் அந்த நாலேஜ் எடுத்துக்க முடியும். சர்க்யூட்டை ப்ராப்பராக எடுங்க, அவ்வளோதான். சர்க்யூட்டில் எல்லா விஷயமும் இருக்குது. அது நோட்ஸ் எடுக்க கண்டிப்பாக நாலேஜ் கிடச்சிக்கிறோம். அதேமாதிரி ஐசியை பற்றி நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஐசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு இன் அவுட்ன்ற விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபோன் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெட் ஃபோன் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் என்ன ரீடிங் எடுக்குது, அது காரணம் என்னன்றது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.